அப்போஸ்தலர்கள்லாம் இருந்த அந்த சபைகள், ஒரு சபை இல்லை, சபைகள், அநேக சபைகள் எப்படி இயங்கியதுன்னா ஒரு பைபிள் காலேஜாக இயங்கிடுச்சு. அவ்வளோ அழகாக அவங்க பைபிளை டீச் பண்ணிட்டாங்க. பைபிள் காலேஜ்னா பைபிள் காலேஜோட என்ன ஹூமலிட்டிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அந்த வேலையை மட்டும் விட்டுரு அப்படிங்கிறாங்க. ஸோ வேத வசனத்தை அக்கு வேற ஆணி வேற போதிச்சிட்டாங்க அப்படியே. ஆமாம், இப்போ அக்கு வேற ஆணி வேறையா போதிக்கிறோம். ஒன்றும் சேர மாட்டேங்குது. நட்டு வேற போல்ட்டு வேறையா போயிடுச்சு. இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, பிலிப்பு ஒரு மந்திரிக்கு மட்டும் சொல்லலை, ஒரு புறஜாதியாருக்கு மட்டும் சொல்லலை, இன்னொன்று ஒரு தேர்ட் ஜெண்டரே வருது. இது வரைக்கும் நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்க, இப்போ அந்த கட்டை உடைக்கிறார் இல்லை சுவிசேஷத்தை. இது ரொம்ப எல்லாருக்கும், அவரால் படைக்கப்பட்ட அனைவருக்கும், எல்லாருக்கும் சுவிசேஷம் வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. இதுதான் நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை பார்க்கணும். அதாவது எல்லா சாம்ராஜ்யத்துக்கு பின்பு கிரேக்க சாம்ராஜ்யம் வரணும், அது முழுவதுமாக அந்த பகுதியை ஆட்கொள்ள வேண்டும். அப்போ கிரேக்க மொழி பொது மொழியாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக சுவிசேஷம் பரவ வேண்டும். இது ஆண்டவருடைய அலாதி திட்டம்.